ஆனா இந்த இடத்துல திமுகவுக்கு உண்மையிலேயே வெட்கமானம் இருந்தால், அவர்கள் தமிழர்கள் உயர் பொறுப்புகள்ல அமர்வதை விரும்பினால் அவங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு தமிழரை காங்கிரஸ் கூட்டணி கட்சி, இந்த சோகால் இந்திய அலியன்ஸ் ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் அவர்களை பத்தி இந்த திமுக கூடாரம் என்ன சொன்னது என்று தெரியும். கலாம் என்றால் கலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க இந்த திமுக. அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியது என்டிஏ. ஆனா ஒரு தமிழன் குடியரசுத் தலைவர் ஆகும்போது ஆதரவா கூட வாக்களிக்காத ஒரு கும்பல்னா இந்த கும்பல் தான். மாறாக இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். சிவசேனா பாஜக கூட்டணியில் இருக்கும் போது பிரதிபா பாட்டீல் அவர்களை காங்கிரஸ் கட்சி சார்பாக குடியரசுத் தலைவராக பரிந்துரைத்த பொழுது, அவங்க வேட்பாளராக நிறுத்தின பொழுது பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவாக சிவசேனா வாக்களித்தது. காரணம், அவர் ஒரு மராட்டியர். ஒரு மராட்டியருக்கு ஒரு மராட்டி பார்ட்டி நாங்க ஓட்டு போடுவோம் என்று பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க மராட்டி பெருமை பேசுறவங்க, ஒரு மராட்டியர் குடியரசுத் தலைவர் ஆகிறது அவங்க பெருமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ் பெருமை இவங்க திராவிட பெருமை தானே பேசுறாங்க. ஓகே, திராவிட பெருமை பேசக்கூடியவர்கள் ஒரு திராவிடர் இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் ஆகும்போது அதற்கு ஆதரவாக வாக்களிக்காவிட்டால் நிச்சயமாக இவர்கள் தமிழின விரோதியா இல்லாம வேற எப்படி இருப்பாங்க?